எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியில் கூட ஒரு முறை உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் உலகமே எங்கு பார்த்தாலும் பயங்கரமான போராட்டங்களும் எதிர்ப்புகளும் சூழ்நிலைகளும் மாற்றப்பட்ட நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய பயத்தில், கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய அன்பு மகா பெரிய அன்பு. அந்த அன்பினாலே கர்த்தர் நம்ம இழுத்தபடியினாலே அவருடைய அன்புக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அருமையான தேவப்பிள்ளை, ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவனாக இருப்பான் என்றால் அவன் தனக்கு அறிக்கை செய்யப்படாத ஏதோ ஒரு பாவம் அவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அவனுடைய இருதயத்தில் பயம் கொடி கொண்டிருக்கும். அந்த பாவம் அவனை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதன் மூலமாய் அவனுக்கு பயம் இருக்கும். ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே அவனுடைய பயம் அவனை சூழ்ந்து கொண்டு அவன் போய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவன் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் 3:10 தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் நம்முடைய அன்பிலே, கர்த்தருடைய அன்பிலே பூர்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். உங்கள் ஜீவியத்தில் அறிக்கை செய்யப்படாத ஏதாவது ஒரு பாவம், ஒரு தவறு இருக்குமானால் நமக்குள்ளே பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் எங்கே நம்மை காட்டி கொடுக்குமோ, எங்கே நாம் விழுந்து விடுவோமோ, எங்கே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வருமோ என்று சொல்லி நாம் பயந்திருக்கிறோமானால், நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போமானால் இந்த அன்பு நம்முடைய பயத்தை பூர்ணப்படுத்தி முற்றிலுமாய் மாற்றிவிடும். ஆகவேதான் தேவனாய கர்த்தரை வெளிப்படுத்துவதற்கு, நாம் தேவனிடத்தில் நெருங்கி இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். நம்ம இருதயத்தில் ஏதோ ஒன்று மறைந்திருக்குமானால் அது நாம் தேவனுடைய முழுமையான பூர்ணமான அன்பை பெற முடியாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் அவன் சொல்லுகிறான், இங்கே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நாம் தேவனுக்குள் நெருங்கி இருப்போமானால், நம்முடைய மனசாட்சியில் உத்தமமாக இருப்போமானால், யாருக்கும் எந்த தவறும் இல்லாமல் தேவனுடைய கரத்தில் இருந்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய பயம், அவருடைய அன்பு நமக்குள் நிறைந்திருக்கிறபடினாலே நாம் ஒரு நாளும் பயப்பட தேவையில்லை. நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37-38 வாசிக்கும் பொழுது, ஆகவே நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிப்போம் என்று சொன்னால், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளே பயம் இருக்காது. ஆகவே தான் சொல்லுகிறான், அன்பிலே பயமில்லை. சகோதரனே, சகோதரி, இந்த காலவெளியில் நாம் தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிற அனுபவம் நமக்கு உண்டா? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டா? இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்படுவாய் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீயும் நானும் தேவனுக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். அன்பிலே பூர்ணப்பட்டிருக்கிற ஒரு அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படிப்பட்ட அன்பிலே கர்த்தருக்குள் நிலைத்திருப்போமானால் பயத்தை கர்த்தர் புறம்பே தள்ளுவார். ஆகவே இந்த காலவெளியிலே தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நீங்கள் அன்பிலே பூர்ணப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருப்போமானால் நாம் சத்துருவை சந்திப்பதற்கும் அவன் வைத்திருக்க சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்பதற்கும் நமக்கு பயமில்லாமல் இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நமக்குள் பூர்ணமாய் இருக்கிறது. இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட ஒரு அன்பிலே நிலைத்திருந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே தான் நாமும் நீங்களும் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவருடைய அன்பு மேலானது. அவர் சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, அவர் நம்மேல வைத்த அன்பை நமக்கு நிரூபித்து காட்டினார். ஆகவே தேவனுக்குள் நெருங்கி இருப்போம், தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போம், தேவனுடைய வார்த்தையிலே நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னார் நம்மிடத்திலே பயம் இருக்காது. பயத்தை கொடுப்போம் சாத்தானை ஜெயிப்பதற்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது தேவனுடைய அன்பு நம்மை பயத்திலிருந்து, பொல்லாத காரியத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நீர் உம்முடைய கல்வாரி அன்பினால் எங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கினீர். நாங்கள் இப்பொழுது உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு நீதிமானாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதா என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அன்பை கர்த்தர் நாம் காண்பித்ததுக்காய் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை நாம் தொடங்கி கர்த்தர் நம்மோடு கொண்டிருப்பதை
என்பதை நாம் காண உதவி செய்வாராக. கண்களை முடி ஜெபிப்போம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கும் அன்பிலே நாங்கள் பூர்ணப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும். அன்பு கர்த்தாவை பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நீர் எங்களுக்கு உண்மையான அன்பை கொடுத்து எங்கள் நேசித்தபடினாலே இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பட கரம் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.